மாணவிகளுக்கு 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு பொருளியல் ஆசிரியர் வெங்கடேசனின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் அத்தியாயம் 6 வங்கியியல் பேங்கிங் என்ற பாடத்தை பார்க்க போகின்றோம். இதில் வணிக வங்கிகள் என்றால் என்ன, மைய வங்கி என்றால் என்ன, அதனுடைய பணிகள், வங்கி சாராத பிற நிறுவனங்கள் ஆகியவற்றினுடைய பணிகளை நாம் பார்க்க போகின்றோம். ஆகவே முற்காலத்தில் வங்கிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை, கையில் ரொக்கமாகவே பணத்தை வைத்திருந்தார்கள். அப்போது பணம் கொஞ்சம் தான் தேவைப்பட்டது. ஆனால் தற்காலத்தில் நாம் வங்கிக்கு செல்லாமல் எந்த விதமான பரிவர்த்தனையும் செய்ய முடியாது என்ற அளவில் வங்கி மூலமாகவே நாம் அனைத்து விதமான நம்முடைய நடவடிக்கைகளையும் செய்கின்றோம். ஒரு பொருள்கள் வாங்குவதற்கும், கடைக்கு சென்று பல்வேறு வகையான பொருட்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் நமக்கு வங்கியே பயன்படுகின்றது. ஆகவே வங்கியின் முக்கியத்துவம் தற்காலத்தில் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. ஆகவே இவற்றை நாம் பொருளாதார நடவடிக்கைக்கு மிகவும் உதவுகின்றது வங்கிகள். ஆகவே இதனை பார்க்க போகின்றோம். 1656 ஒரு தனியார் வங்கி முதலில் உலகத்தில் தோன்றியது. ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி என்று பெயர். அதன் பின்னர் 1897ஆம் ஆண்டு பணத்தை விளைவதற்கான முழு உரிமையும் அது பெற்றது. அதன் பின்னர் 1864 தோற்றுவிக்கப்பட்ட முதல் வங்கி இங்கிலாந்து வங்கியாம், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்று பெயர். 1864 முதலில் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தோன்றியது. அதன் பின்னர் 1920 பிரான்ஸ் நகரில் பன்னாட்டு நிதி மாநாட்டில் முடிவெடுத்தார்கள். அதன்படி 1221 1954 வரை பெரும்பாலான நாடுகளில் மைய வங்கி அல்லது ரிசர்வ் பேங்க் அமைத்தார்கள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா ரிசர்வ் வங்கி 1921, சீன மைய வங்கி 28, 1928, நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி 1934, இந்திய ரிசர்வ் வங்கி 1934, சிலோன் மைய வங்கி 1950, இஸ்ரேல் மைய வங்கி 1954 போன்ற நாடுகளில் அந்தந்த நாட்டில் மைய வங்கி அமைத்தார்கள். இந்த மைய வங்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1770 வெள்ளையர் ஆட்சி காலத்திலேயே இந்துஸ்தான் வங்கி என்ற ஒரு வங்கி முதல்ல தொடங்கினாங்க. அதன் பின்னர் பிரசிடென்சி வங்கி என்று ஒரு வங்கி அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி 1809, 1840, 1843 இவையெல்லாம் அமைக்கப்பட்டன. எல்லாம் ஒன்று சேர்த்து 1921 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்று 1955 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த 3 வங்கி சேர்த்து, மும்பை வங்கி, வங்காள வங்கி, சென்னை வங்கி சேர்த்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இம்பீரியல் வங்கின்னு இருந்ததை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு மாற்றினாங்க. அதன் பின்னர் இது ஒரு வணிக வங்கி தான். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு வணிக வங்கி தான். இந்த வணிக வங்கியினுடைய பணிகள் என்ன? வணிக வங்கிகள் மக்களிடமிருந்து வைப்புகளை பெறுதல், டெபாசிட்ஸ், நாம் போடுகின்ற பணத்தை பெற்றுக்கொண்டு வட்டி கொடுத்தல், அடுத்து பேரளவு உற்பத்தி செய்வதற்கு கடன் கொடுத்தல், நடுத்தர ஆளர்களுக்கு கடன் கொடுத்தல், எப்பனாலும் நீர்மைத்தன்மையுடைய பணத்தை மக்களுக்கு வழங்குதல், நீண்டகால கடனை கொடுக்காமல் குறுகிய கடன்களை இவைகள் அளிக்கின்றன. சரி, வணிக வங்கிகளுடைய பணி என்ன? வணிக வங்கிகள் எப்போதுமே லாப நோக்கம் உடையவை. ஆனால் மைய வங்கினா இந்திய ரிசர்வ் வங்கி லாப நோக்கம் கிடையாது. இந்த வங்கிகளுக்கெல்லாம் தலைமை வங்கியாக அது செயல்படுகின்றது. வணிக வங்கிகளுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா லாபம் பெறுவது ஆகும். இந்த வணிக வங்கிகளுடைய பணிகளை 3 வகையாக பிரிக்கலாம். முதல்நிலை பணிகள், 2ஆம் நிலை பணிகள், இதர பணிகள். முதல்நிலை பணியை பார்த்தீங்கன்னா வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல். நாம் போடுகின்ற டெபாசிட், குறுகியகால டெபாசிட், நீண்டகால வைப்புகளை ஏற்றுக்கொள்கின்றன. அதற்கு வட்டி அளிக்கின்றது. அதன் பின்னர் கேட்பு வைப்புகள், டிமாண்ட் டெபாசிட், வங்கிகள் வைத்திருக்கின்ற வாடிக்கையாளருக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் தனக்கு கணக்கிலிருந்து எடுத்துக்கொள்ள அனுமதிப்படும் ஒரு வைப்பு தான் கேட்பு வைப்புகள் என்று பெயர். காசோலை அல்லது பணம் பெறும் படிவத்தின் மூலம், இயந்திரத்தின் மூலம் அவருக்கு தேவைப்படும் பொழுது பணத்தை கொடுக்குறாங்க. அடுத்து கால வைப்புகள், டைம் டெபாசிட்ஸ், குறிப்பிட்ட கால வரையும் அந்த ரூபாயை நாம் எடுக்க முடியாது. அவ்வாறு வைக்கின்ற வைப்புகள் கால வைப்புகள் என்று பெயர். 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் டெபாசிட் போடுதோம்ல பணத்தை லட்சக்கணக்கில், அதுதான் கால வைப்புகள். இதுக்கு கொஞ்சம் கூடுதலான பிக்சட் டெபாசிட் பேர், நிலையான வைப்புகள்.
இதற்கு கொஞ்சம் கூடுதலான வட்டி கொடுப்பார்கள். அடுத்து கடன் வழங்குதல், அதாவது பல்வேறு வகையான கடன்கள், நீண்டகால கடன்கள், குறுகிய கால கடன்களை பெரும்பாலும் தனியாருக்கு இந்த வணிக வங்கிகள் வழங்குகின்றன. அடுத்து இரண்டாம் நிலை பணிகளை பார்த்தீங்கன்னா முகமை பணிகள். வங்கிகள் அதனுடைய வாடிக்கையாளருக்கு பல்வேறு வகையான சேவைகளை செய்கின்றது. கரண்ட் பில்லு வங்கி மூலமே கட்டலாம், புரியுதா? அதே மாதிரி பல்வேறு வகையான பணிகள் செய்கின்றது. காசோலைகளை பணமாக்குதல், செக் ஒரு ஆள் கொடுத்தாங்கன்னா அதை பணமாக்கி தருகின்றது, நாம் அலைய வேண்டாம். அடுத்து வருமானத்தை பெறுதல், இந்த வணிக வங்கிகள் ஓய்வூதியம், சம்பளம், வாடகை, வட்டி போன்றவற்றை வசூலித்து நமக்கு நம்முடைய அக்கௌண்டில் பற்றுச்சீட்டுகள் மூலமாக அவற்றை வசூலிக்கின்றது. அடுத்து செலவுகளை செலுத்துகின்றது. நம்முடைய காப்பீட்டு பெருமியம், தொலைபேசி கட்டணம், மின் கட்டணம், கல்வி கட்டணம், வாடகை போன்ற எல்லாத்தையுமே பேங்க் மூலமாக நாம் வணிக வங்கி மூலமாக செலுத்தலாம். அடுத்து பொது பயன்பாட்டு பணிகள் அப்படின்னா தன்னுடைய வாடிக்கையாளருக்கு சில பொது பயன்பாடையும் அவை செய்கின்றது. பாதுகாப்பு பெட்டக வசதி, நகைகள், அதுக்கப்புறம் பல்வேறு வகையான பத்திரங்கள் போன்றவற்றை பூட்டி வைப்பதற்கு சேஃப் டெபாசிட் லாக்கர்ஸ் அவற்றை கோரி வாடகைக்கு அவைகள் வணிக வங்கிகள் நமக்கு விடுகின்றன. அதில் நாம் என்ன பணம் வச்சாலும், என்ன பொருள் வச்சாலும், தங்கம் வச்சாலும், பத்திரம் வச்சாலும் யாருக்கும் தெரியாது. டபுள் சாவி உண்டு. ஒரு சாவி வங்கியிடம் இருக்கும், ஒரு சாவி நம்மிடம் வாடிக்கையாளர் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து சாவி ஓட்டால் தான் இந்த பாதுகாப்பு பெட்டகத்தை நாம் திறக்க முடியும். அதுக்கு மேலேயும் ஒரு பூட்டு வெளியே வச்சிருக்கான், நம்ம ஓட்டுக்கலாம். ஆகவே இவ்வாறு நமக்கு வசதி அளிக்கின்றது வணிக வங்கிகள். அடுத்து பயண காசோலை வழங்குதல், அதாவது வெளிநாட்டுக்கு செல்லணும்னா பாதுகாப்பாக செக்கு அங்கங்கே மாத்துற மாதிரி நமக்கு செக்கை போட்டு தருது. அங்கங்கே கொடுத்தா ரொக்கம் கிடைக்கும், நம்ம கேஷாக கொண்டு வரணும் வெளிநாட்டுக்கு. அடுத்து அந்நிய செலாவணி கையாளுதல், ஏற்றுமதி இறக்குமதிக்காக, வியாபாரிகளுக்காக, ஏற்றுமதியாளர் இறக்குமதிக்காக அந்நிய செலாவணியை கையாளுதல் இந்த வணிக வங்கியுடைய பணியாக இருக்கின்றது. அடுத்து நிதி மாற்றுதல், ஒரு வங்கியிலிருந்து மற்றொரு வங்கி பணம் செலுத்தணும்னா ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறான். காசோலைகள், தொலைபேசி, மின்னணு பரிமாற்றம் செய்கின்றது. அடுத்து கடன் உறுதி அளிக்கும் கத்திரங்கள், ஏன்னா வாடிக்கையாளர்கள் நம்பத்தன்மையாக இருந்தால் அவர்களுக்கு வாங்கி கொண்டு கடன் கொடுக்கின்றது. அடுத்து பத்திரங்களுக்கு எழுத்துறுதி வழங்குதல், புரியுதா? வணிக வங்கிகள் பத்திரங்களுக்கு எழுத்துறுதி வழங்குகின்றது. பொதுமக்கள் வங்கியின் மீது நம்பிக்கை வைத்திருப்பதால் அவை எழுத்துறுதி வழங்கி பத்திரங்கள் வாங்குவதில் தயக்கம் எதுவும் இருக்காது, வாங்கலாம், புரியுதா? பண்டு, அதாவது பல்வேறு வகையான பங்குகளை வங்கிகள் வெளியிடுகின்றன, அவற்றை பொதுமக்கள் வாங்குகின்றனர். அடுத்து மின்னணு வங்கிகள், வணிக வங்கிகள் மின்னணு பற்று அட்டை, கடன் அட்டை, இணைய வங்கி என போன்றவற்றின் மூலமாக ஒரு நிமிஷத்தில் பணத்தை அனுப்பலாம், பெறலாம். அடுத்து பல்வேறு வகையான இதர பணிகளும் இருக்கின்றன. அதில் இதர பணிகள் பார்க்கும் பொழுது பண அளிப்பு, வணிக வங்கிகள் நமக்கு ஒரு ஆளுக்கு 5 லட்சம் ரூபா கொடுக்கணும்னா டக்குன்னு உடனே நாம் அந்த வங்கிகள் மூலமாக அனுப்பிவிடலாம். அடுத்து கடன் உருவாக்கம் என்பது நாம் புதிதாக பணத்தை நாம் நம்முடைய தொழிலுக்கு தேவைப்பட்டால் கடனை தருகின்றது. அவைகள் டிராப்ட் மூலமாகவும் இது மூலமாக தருகிறது. ரொக்கப்பணம் கிடையாது, ரொக்கப்பணம் இல்லாமலேயே கடனை வணிக வங்கிகள் உருவாக்குகின்றன. அடுத்து புள்ளி விவரங்களை திரட்டுதல், இந்திய ரிசர்வ் வங்கிக்கு வேண்டிய புள்ளி விவரங்களை வணிக வங்கிகள் திரட்டி கொடுக்கின்றன. அடுத்து வணிக வங்கிகளின் கடன் உருவாக்கம், இது ரொம்ப முக்கியம். இதா த டெக்னிக் ஆஃப் கிரெடிட் கிரியேஷன், வங்கிகள் கடன் உருவாக்கம் ஒரு முக்கிய செயலாக இருக்கின்றது. இதா வங்கி கடன் உருவாக்கம் என்பது வாடிக்கையாளர்கள் நம்ம போடுற டெபாசிட் வைப்புகளில் இருந்து தேவைப்படுபவருக்கு விண்ணப்பத்தால் அவர்களுக்கு கடன் கொடுக்கின்றது. அதிக வட்டிக்கு கடன் கொடுத்து புதிதாக புதிய பணத்தை உருவாக்குகின்றது. நாம் போட்ட பணத்திலேயே வங்கி கடனை உருவாக்குகின்றது. எடுத்துக்காட்டாக 10 லட்ச ரூபா நம்ம டெபாசிட் பண்ணோம்னா அதிலிருந்து அவர்கள் ஒரு 8 லட்ச ரூபாய் வெளியாளர்களுக்கு அதிக கடனாக கொடுக்குறாங்க. ஆகவே இப்பொழுது 18 லட்சம் ஆகுது, அப்புறம் 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம், இவ்வாறு வங்கிகள் நாம் போடுகின்ற டெபாசிட்டிலிருந்து புதிய பணத்தை உருவாக்குகின்றன. இவ்வாறு செய்வதுதான் கடன் உருவாக்க கொள்கை என்று பெயர். அடுத்து நாம் பல்வேறு வகையான வைப்புகளை நாம் வங்கியில் வைக்கிறோம். முதல்நிலை வைப்புகள், இந்த வைப்புகள் 2 வகைப்படும். ஒன்று முதல் நிலை வைப்புகள், செயலற்ற வைப்புகள், மற்றொன்று செயல்படும் வைப்புகள்.
ரொக்க பணத்தை வங்கியில் செலுத்துகிறார், அவர் பெயரில் பற்று வைக்கப்படுகின்றது. முதல்நிலை வைப்புகள் ஏன்னா இது செயல்படா வைப்புகள் என்று பேர், எப்பனாலும் நம்ம எடுத்துக்கலாம். நாம் கடன் ரொக்கமாக கையில் கொடுக்கப்படாமல் அவர் கணக்கில் செலுத்தப்படும். ஏன்னா ரொக்கமாக கையில் தர மாட்டாங்க, நம்ம கடன் வாங்கினா கணக்கில் ஒட்டு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரூபாய் எடுத்துக்கலாம். இது செயல்படும் வைப்புகள் என்று பெயர். ஏன்னா இவ்வாறாக வணிக வங்கிகள் நிறைய பணத்தை உருவாக்குகின்றன, பணம் இல்லாத பணத்தை தன்னுடைய டிரான்சாக்ஷன் நடவடிக்கைகள் மூலம். அதே போன்று தன்னுடைய பணத்தில் 20% மைய வங்கியில் வைப்பாக வைத்திருக்கின்றன. இந்த வங்கிகள் நம்ம வணிக வங்கிகள் அவ்வாறு வைத்திருப்பது பொதுமக்களின் நலன் கருதிய இந்த ரொக்க இருப்பு விதத்தை வைத்திருக்கிறார்கள் வணிக வங்கிகள். யாரு? மைய வங்கிட்ட, சென்ட்ரல் நம்ம ரிசர்வ் பேங்க் கிட்ட. அதே போன்று மைய வங்கிகள் அறிவுறுத்தலின்படி நாம் ஒரு 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணால் 200 ரூபாய் வைத்துக்கொண்டு 800 ரூபாயை அது கடன் பணமாக மற்றவருக்கு கொடுத்து வாங்குகின்றது. இவ்வாறாக அது பணத்தை உருவாக்குகின்றது. வணிக வங்கிகள் வைப்புகளின் மூலமாக புதிய புதிய பணத்தை உருவாக்குகின்றது. நாம் கொடுக்கின்ற டெபாசிட் மூலமாக அதை வேற ஆளுக்கு கடன் கொடுத்து 10 லட்சத்தை 1 கோடி ஆக்குது, 1 கோடி 2 கோடி 3 கோடி 4 கோடி 5 கோடி இப்படி ஆக்கிக் கொள்கின்றது. இவ்வாறு மூலதன திரட்சிக்கு வணிக வங்கிகள் உதவுகின்றன. வணிக வங்கிகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு வணிக வங்கிகள் பங்குகள் என்ன? ஒன்று மூலதன திரட்சி. வணிக வங்கிகள் மூலமாக நிறைய பணம் மூலதனம் அரசுக்கும் கிடைக்கின்றது, தனியார் துறைக்கும் கிடைக்கின்றது. இவ்வாறு மூலதன திரட்சி ஏற்படுவதால் புதிய தொழில்கள் தொடங்கப்பட்டு வேலை வாய்ப்புகள் கூடுகின்றது, மக்களின் வாழ்க்கை தரம் கூடுகின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் உருவாக்கம் பார்த்தோம். கடன் உருவாக்கம் என்பது நாம் போடுற டெபாசிட்லிருந்து நிறைய புதிய கடன்களை உருவாக்கி அதன் மூலமாக நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடுகின்றது. அடுத்து உற்பத்தி திறனை கூட்டுவதற்காக பல்வேறு வகையான இயந்திரங்களை வாங்குவதற்காக முதலீட்டாளர்களுக்கு வணிக வங்கி உதவுகின்றது. அடுத்து சரியான தொழிற்சாலை ஊக்குவித்தல். வணிக வங்கி என்ன செய்கின்றது? நல்ல நபர்களுக்கு கடன் கொடுத்து தொழிற்சாலையை ஊக்குவிக்கின்றது. நல்ல பொருட்களை உற்பத்தி செய்து அவற்றை நாட்டிற்கு விற்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. அடுத்து கடனை பணமாக்குதல். வணிகத்தில் எழும் குறிப்பிட்ட கால கடன்களை ரொக்கமாக தருவதன் மூலம் வணிக வங்கிகள் மாற்றுச்சீட்டுகளை கழிவு செய்து அவற்றைக்கான பணத்தை முன்கூட்டியே கொடுக்கின்றது. இதனால் வேகமாக தொழில் வளர்ச்சி பெறுகின்றது. அரசுக்கு வேணுங்கிற நிதியை வழங்குது. இது வணிக வங்கிகள் அரசுக்கு தேவையான நிதிகளையும் கடனாக கொடுக்கின்றது. அடுத்து வேலை வாய்ப்பை புதிதாக உருக்கின்றது. புதுசாக தொழில்கள் தொடங்குவதால் வேலை வாய்ப்பு கூடுகின்றது. அடுத்து வங்கிகளின் தொழில் முனைவினை ஊக்குவித்தல். வங்கிகள் உள்நாட்டு தொழிலும் வெளிநாட்டு தொழில்நுட்பத்தையும் தொழிற்சாலைகள் பயன்படுத்தி நாட்டினுடைய மொத்த உற்பத்தியை கூட்டுவதற்கும் தேசிய வருமானத்தை கூட்டுவதற்கும் வணிக வங்கிகள் மிகவும் உதவியாக இருக்கின்றன. இதுவரை நாம் வணிக வங்கிகளுடைய பல்வேறு செயல்பாடுகள், வணிக வங்கி என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். மற்றவற்றை அடுத்த பகுதியில் காண்போம்.